2 வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய செல்வாக்கையும், ரசிகர் கூட்டத்தையும் பயன்படுத்தி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை உருவாக்கும்போது, அவருடைய நினைப்பு, அவருடைய அ எண்ணங்கள் எல்லாமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளான திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் எதிரான ஒரு ஒரு அரசியலை முன்னெடுப்பதும், ஆட்சியை பிடிப்பதுமாகத்தான் இருந்தது. இப்படி இருந்த விஜய், இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சறுக்கி, இப்போ 3வது இடமா, 4வது இடமான்னு தெரியாத ஒரு நிலைமையில இருக்காரு. நம்ம இப்ப நடந்து வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றாக பார்த்தோமேயானால், கண்டிப்பாக விஜய்க்கு 4வது இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்களை விட குறைவான வாக்குகளை பெறக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு நிலைமையில தாவேகாவுடைய நிலை இருக்கிறது. அதை அவருடைய ரசிகர்கள் உணர்ந்திருப்பார்கள். இப்போ குறிப்பா சொல்லணும்னா, அவர் கட்சி ஆரம்பிக்கும்போது ரசிகர் படையும், சோசியல் மீடியால அவர்களுடைய செல்வாக்கும் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அத பயன்படுத்தி தான் அத முன்னெடுத்து தான் அவர் அரசியல் கட்சிய தொடங்குறாரு. அது அவருக்கு பெருமளவில பயன் தந்தது. இந்த செல்வாக்கு பொதுமக்களிடத்திலே வளரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில தான் அவர் தொடர்ந்து கட்சிய நடத்தி வந்தது. வளரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்துச்சு. ஆனா, கரூர்ல நடந்த ஒரு துயரமான சம்பவத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் விஜய்க்கு இறங்கு முகத்தை தந்தது. இப்ப கரண்ட்ல இருக்க விஷயத்த பார்த்தோம்னா, விஜய் திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி அதற்கு அப்புறமாக வரக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் தாவேகாவ வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய நிலை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அவர் எதிர்பார்த்த மாரியான ஒரு வெற்றி கிடைக்கவில்லை என்றால், அவர் கட்சிய கலைச்சிட்டு மீண்டும் நடிக்க போயிருவாரா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி இருக்குது.